திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நம. சிவாய நமங்கய்யா. சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களியார வரும் யானை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் வேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இணைந்து சித்தாந்த நூல்களில் சிலவற்றை படிக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிலவேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வழங்கி நாம் படிக்கின்ற சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் படிக்கின்ற சித்தாந்த நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் சிரமேல் கொண்டு வணங்கி மகிழ்வோம். நூலாசிரியர் உமாபதி சிவாச்சாரியாரின் திருவடிகளை சென்னிமேல் கொண்டு போற்றி வணங்குவோம். அன்பர்களே, பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் உண்மைகளை விளக்க வந்த நூல்கள் மெய்கண்ட நூல்கள். அதிலே முதல் நூலாக போற்றப் பெறுவது மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம். அதனுடைய வழிநூலாக இருப்பது சிவஞான சித்தியார். சார்பு நூலாக இருப்பது சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் பொது சிறப்பு என்று இரண்டு பகுப்பாக நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள். அதுல சிறப்பு பகுதி 7 தலைப்புகளை நமக்கு ஆசிரியர் ஊட்டுகிறார். அது எதற்காக என்றால், அந்த தலைப்புக்கு உள்ளிருக்கிற செய்திகளை முழுமையாக நாம் நினைவில் கொள்ளாவிட்டாலும் கூட அந்த தலைப்பையாவது நினைவில் கொள்ள வேண்டும். ஆமா, அப்பொழுதுதான் அந்த தலைப்புக்குள்ள இருக்கிற செய்தியை நாம் படிக்க வேண்டும் என்ற விளைவு விருப்பம் வரும். ஆனால் சிறப்பு பகுதியிலே சொல்ல போகின்ற செய்திகளை தலைப்புகளாக அமைத்து காட்டுகிறார் 51வது பாடலிலே. அதில் 52வது பாடல் முதலாக 59வது பாடல் என்று கருதுகிறேன். அதுவரை உயிரினுடைய இலக்கணம் முழுமையாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார். இனி 60, 61, 62 3 பாடல்கள்ல உயிருக்கு உடம்பு கிடைத்த பிறகு கருவிகரணங்களினுடைய தொடர்பும், பிறகு சிவதத்துவங்களின் தொடர்பும், இதனால் ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய தத்துவங்களை பற்றியும், பிறகு ஆன்மாவை பற்றியும் இறைவனை பற்றியும் கிடைக்கக்கூடிய ரூபம், தரிசனம், பிறகு அதனுடைய வடிவம், அதை நன்மையாக்குதல் என்ற ஒரு உட்கருத்தை வைத்துக் கொண்டு ஆன்மா அடையக்கூடிய நிலை வேறுபாடுகள் இதை காட்டுகிறார். ஆன்மாவின் முதல் நிலை என்ன என்றால், அறியாமையாகிய இருளுக்குள், ஆணவ மலத்துக்குள் அழுந்தி கிடந்ததுதான். அதற்கு தனிமை என்று பெயர். வடமொழியில
கேவலம் என்று நமக்கு காட்டினார்கள். இனி கேவல நிலையிலே தனித்து அறியாமையில் கிடக்கக்கூடிய ஆன்மா கருவிகரணங்கள் கொடுக்க பெற்று அந்த ஆன்மா அறிவு விளக்கம் பெற வேண்டும். அதற்கு சகல நிலை என்று வைத்தார்கள். இனி அந்த சகல நிலையிலே கருவிகரணங்களை கொண்டு இறையருளால் நிலையுடைய பொருள், நிலைய பொருள், அழியக்கூடிய பொருள், அழிவில்லாத பொருள் என்பதை தெரிந்து அந்த ஆன்மா உலக பந்தங்களை விட்டு அறியாமையை நீங்கி மேல்நிலையை பெறுதல் தூய்மைத்தன்மை, அது சுத்த நிலை என்று வைத்தார்கள். ஆன்மா கேவல நிலையில ஒரு முறையில இருக்கிறது, பிறகு சகலத்துக்கு வருகிறது, பிறகு சுத்த நிலையை பெறுகிறது. நாம அப்படிதான் பள்ளியில படிக்கிற பொழுது ஒரு விதமாக இருந்தோம், கல்லூரியில படிக்கிற பொழுது ஒரு விதமாக இருந்தோம், நிலைக்கு அனுபவங்கள் எதையெல்லாம் தாண்டி நன்மை பெறக்கூடிய ஞான அறிவு கல்வியை இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே நமக்கு இருக்கிற வேறுபாடுகள் உயிர்கள் அடையக்கூடிய நிலை வேறுபாட்டை அவை காரணவத்தை, காரியவத்தை. காரணவத்தை கேவலம், சகலம், சுத்தம். காரிய அவத்தை நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். கேவலத்துல 5 நடக்கும், சகலத்தில் 5, சுத்தத்தில் 5. 17 நிலை வேறுபாடுகள் அடையும் என்பதை விரிவாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார் உமாபதி சிவம். அதில் கேவல நிலையிலே அடையக்கூடிய அவற்றை பற்றி கேவலம், காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம். காரிய கேவலத்தில் ஆன்மா புருட தத்துவத்தோடு கூடியிருந்து பிறகு பிராணவாயு சேருதலும், பிறகு சித்தம் சேருதலும், பிறகு 25 கருவிகளாக இருப்பதும், பிறகு புருவ நடுவிலே 35 கருவிகளாக இருப்பதும், இவையெல்லாம் காரிய கேவலத்தில் நடைபெறும். காரிய சகலத்தில் புருவ நடுவிலே இருந்து சிவதத்துவங்கள் கூடுதலும் குறைதலுமாக இருப்பது. காரிய சுத்தத்தில் உயிர்களுக்கு தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தியும், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தியும், சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகமும் நிகழ்வது சுத்தம். அது நிறைவாக சொல்லப்படுவது. அது வடமொழியில நின்மல துரியாதீத நிலை என்று நமக்கு அழகுபடுத்தி காட்டுவார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த தெளிவை 60, 61, 62 3 பாடல்களில ஆபத்தை இலக்கணம் என்று உமாபதி சிவம் அருளி செய்ததை பார்க்கிறோம். ஆக ஆன்மா கருவிகள் மூலமாக நிலை வேறுபாடு அடைந்த இறைவன் உயிருக்கு ஒரு பொருளை எந்த முறையிலே அறியும்படி செய்வார், அதை காட்டினார்கள். உணர்த்தும் முறை, இது நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய பகுதி. 3வது தலைப்புல 63வது திருப்பாடல். அதாவது உலகப் பொருள்களை ஆன்மா அறிய வேண்டும் என்று சொன்னால் மொத்தம் 11 கருவிகள் வேலை செய்ய வேண்டும். அறிவிகளிலே 1, 5 1, அடுத்து அந்த கரணங்கள் 4, பிறகு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஆகியவைகள் 5. ஆக பூதம் பொறி 1, பூதம் 1, அந்த கரண 4, பிறகு
கலாதிகள் இந்த பதிவுகள் சேர்ந்ததுதான் ஒரு பொருளை எவ்வளவு உண்மை பாருங்க. இது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. எளிமையான பாட்டு. இந்த உயிர் உலகப் பொருள்களை எந்த முறையில அறிகின்றன, அந்த அறியும் முறையை பற்றி அறிவோம் என்று காட்டுகிறார். மருவிய பொறியில் ஒன்று. இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு 35 தத்துவங்களை கொடுத்திருக்கிறார். அதுல ஒன்று ஐம்பொறிகள். அது காது, ஒரு கண்ணு, நாக்கு, மூக்கு. இந்த ஐம்பொறிகளில் ஒரு பொறி ஒன்றொன்றை அறியும். காதின் மூலமா ஓசை அறியலாம், தோலின் மூலமா காற்று ஸ்பரிசத்தை உணரலாம், அதே போல நெருப்பின் மூலமா கண், நெருப்பின் மூலமா, இப்படி ஒவ்வொன்றும் அந்த முறையில் உலகப் பொருள்களை அறிய மருவிய பொறியில் ஒன்று. நம்முடைய ஐம்பொறிகளில ஒன்றும். மாபூதம் 5. 5 பூதம்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 பூதங்கள் ஒன்றும். அப்போ ஓசையை உணர வேண்டும் என்றால் வானாகிய பூதத்தில இருந்து காதாகிய கருவி வழியாக ஓசை என்ற புலனை அறியும். இதே மாதிரி 5க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வானாகிய பூதத்தில இருந்து வரக்கூடிய ஓசையை காதாகிய பொறி வாங்கி, பிறகு ஓசையை நம்முடைய அறிவு, ஆன்ம அறிவு உணரும். அதை மருவிய பொறியில் ஒன்றும், மாபூதம் 5 ஒன்றும், கருவிகள் 4. அது அந்த கரணங்கள்: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள். அந்த அந்த கரணங்கள் 4. பிறகு நீங்கா கலாதிகள் 5. அந்த அந்த கரணங்களை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய கலாதிகள். கலாதினா கலை முதலா. காலம், நியதி, கலை, வித்தை, பராகம். இந்த 5 கூட ஒரு புலன் நுகரும். காதுல ஓசை கேட்கணும்னா 11 கருவிகள் நமக்கு தேவை. இந்த ஒழுங்கு ஒளிந்து உயிரும் ஒன்றை தெரிவுறாது. எதையும் அறிய முடியாது. இனி அவன் ஒளிந்த அத்திரள்களும், அவன் என்பது உயிரை குறிப்பது. உயிரும் இந்த 11 கருவிகள் இல்லாமல் அறிவதற்கு இடமில்லை. எனவே இந்த இறைவன் உயிர் இல்லாமல் இந்த கருவிகளும் செயல்படாது. அவன் ஒளிந்த உயிர் இல்லாமல் அத்திரள்களும், பூதம் 1, பொறி 1, அந்த கரணங்கள் 4, 5, அவையெல்லாம் செயல்படாது என்பதை 63வது பாடல் ரொம்ப அருமையான பாடல். 125வது பக்கம், 126வது பக்கம் அந்த செயல்படுகிற முதலை அருமையாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதில இந்த பூதங்களை பற்றி ஒரு செய்தி 126வது பக்கம் பார்த்தீங்கன்னா, மேல பூதங்கள் அகப்பூதம், அகப்புற பூதம், புறப்பூதம் என பூதத்தை 3ஆ பிரித்து காட்டினார்கள். ஆக உடல் உறுப்புகளில் உயிருக்கு கருவியாக உள்ளவைகள் அகப்புற பூதம். உடல் உறுப்புகள்ல உயிருக்கு கருவியாக இருப்பவைகள் அகப்புற பூதம். இனி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவைகள் புறப்பூதங்கள். இனி ஆன்மா அகப்பூதம் வழியாக அகப்புறப்பூதம் இடமாக புறப்பூதத்தை நுகரும். ரொம்ப அருமையானது. இந்த 3 மட்டும் இந்த ஆன்மா நுகர்கிற பகுதியில நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவா இந்த பூதங்கள் 3ஆக சொல்லப்படுவது: 1 அகப்பூதம், இனி அகத்தில புறப்பூதம். புறப்பூதம்
3. ஆக நம்முடைய கருவிகள், பொறிகள், அந்த பொறிகளுக்கு பற்றுக்கோடாக இருப்பது அகப்பூதம். உடல் உறுப்புகளில் உயிருக்கு கருவியாக இருப்பது அகப்புறப்பூதம், புறப்பூதம். அப்போ ஒரு ஆன்மா ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் அகப்பூதம் வழியாக புறப்பூதம் இடமாக அகப்புறப்பூதம் இடமாக புறப்பூதத்தை அறியும் என்று இந்த செய்தியை கொண்டு நம்ம அன்பர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்படி ஒன்னொன்னும் அது செலுத்துகின்றன என்பதையெல்லாம் 126வது பக்கம் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். நேரம் கிடைக்கிற பொழுதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே இது எப்படி செயல்படும் என்பதை பற்றி 127வது பக்கம் நாத வடிவமாக இருக்கிற சிவதத்துவம். அதனாலதான் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அந்த நாத வடிவமாக இருக்கிற சிவதத்துவம் 5 சட்டைகளோடு இருக்கிற புருடனை கொஞ்சம் அறிவு உணரச் செய்யும். பிறகு விந்து வடிவாக சக்தி தத்துவம் காலம் நியதி கலை வித்தை, காலம் நியதி கலை ஆகியவற்றை எழுப்பும். சாதாக்கிய தத்துவம் மூலப்பிரகிருதி எழுப்பும். ஈஸ்வர தத்துவம் அராகத்தை எழுப்பும். சுத்த வித்தை வித்தையை எழுப்பும். சிவதத்துவங்கள் கலை முதலியவற்றை செலுத்தும். அப்ப இந்த 5ம் எப்படி உள்ள செயல்படுகின்றன என்பதை அருமையா காட்டினார். எனவே 5ம் சேர்ந்து சிவதத்துவம் தான் எழுப்புகிறது. அதுல பிந்துவாய சக்தி தத்துவம் காலம் நியதி கலை ஆகியவற்றை எழுப்பும். சாதாக்கிய தத்துவம் எழுப்பும். ஈஸ்வர தத்துவம் அராகத்தை எழுப்பும். சுத்த வித்தையை எழுப்பும். சிவதத்துவங்கள் கலை முதலியவற்றை செலுத்துகிற முறை இது போல என்று நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே ஆன்மா ஐம்புலன்களையும் ஐம்பொறி வழியே அறிந்து கண்மேந்திரியங்களின் வழியை பற்றி அந்த கரணங்களின் வழியாக உலகப் பொருள்களிலே அழிந்து நிற்கும் என்பதை இந்த பாடல் மூலம் ஆசிரியர் காட்டுகிறார். இனி இந்த கருவிகள் இருந்தாலும் கூட திருவருள் உணர்த்தத்தான் இவையெல்லாம் ஆன்மா உணரும் என்ற உண்மையை 64வது பாடல்ல தெளிவுபடுத்துகிறார். ஆன்மா எதையும் தானாக செய்யாது. ஏனென்றால் தானாக எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை. எனவே ஆன்மா, இந்த உயிர் இன்னொருவர் நமக்கு அறிவிக்காமல் இந்த தத்துவங்களை அறிந்து கொண்டு இது இன்னது என்று கூடாது. இனி ஐம்பொறிகளும் தாமாக போய் ஆன்மாவை கூடாது. அப்போ கருவிகளும் ஆன்மாவை கூடாது, ஆன்மாவும் இது இந்த கருவிகள் என்று கூடாது. ஆக தானாக அறிய இயலாத இந்த உயிர் தத்துவ கூட்டத்திற்கு ஏற்ப சாந்தன் வண்ணமாக நின்று எவற்றையும் அறியும் இயல்புடை, எவற்றையும் அறியக்கூடியது. ஆக தத்துவ கூட்டங்களையும் ஆன்மாவையும் முழுவதும் அறிந்த சிவபெருமானே ஆன்மாவுக்கு அந்த கருவிகளை கூட்ட உயிர் இறையருளோடு அவனருளாலே கருவிகளோடு நின்று அறியும். அப்ப 62வது பாடல் என்ன சொன்னார்? ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் பொறியில ஒன்று, அதன் பிறகு பூதத்துல ஒன்று, பிறகு அந்தக்கரண 4, அதன் பிறகு வித்தியாசத்துவங்கள் 5, 11. இது கூடுனா மட்டும் அறியாது, திருவருள் உள்ளிருந்து அந்த திருவருளால் கூடி அறியும். அப்ப இந்த 11 கூட என்ன கூட இருக்குது? திருவருள் இருக்குதுங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் காட்டுகிறார். ஆன்மாவுக்கு என்ன இயல்பு?
கருவிக்கு என்ன இயல்பு? இந்த ரெண்டையும் முதல் வரியில காட்டுறாரு பாருங்க. தனக்கென அறிவிலாதான். உயிர் இருக்கிறதே தானாக எதையும் அறியாது. ஏனென்றால் தனக்கென அறிவிலாதான், தான் இவை அறிந்து சாரான். எனவே இன்னொருவர் அறிவிக்காமல் தானே இந்த தத்துவங்கள் மேல பார்த்தமல் 62ல அதோட சேர்ந்து அறிந்து உயிர் போய் சாராது. தனக்கென அறிவிலாதான் அது தானே அறிந்தும் சாராது. சரி, இந்த கருவிகள் 11 பார்த்தோமே, அது போய் ஆன்மாவை சேருமான்னா தனக்கென அறிவிலாத வாயில்தான் அறியா. ஆக அவைகளுக்கு அறிவில்லை, எனவே அது ஆன்மாவை அறியாது. அப்பொழுது சாரா தனக்கென அறிவிலாதான் தத்துவ வண்ண ரூபன் தனக்கென அறிவானால் இச்சகலம் அறியும். அப்போ தானாக அறியக்கூடிய இயல்பில்லாத ஆன்மா தனக்கென அறிவிலாதான். அப்ப தானாக அறிய இயலாத ஆன்மா தான் சேர்ந்த தத்துவத்தின் கூட்டத்திற்கு ஏற்ப தனக்கென அறிவிலாதான் எந்த தத்துவ கூட்டத்தோடு சாருகிறதோ அதற்கு ஏற்ப சார்ந்தவனாக இருந்து தத்துவ வண்ண ரூபன் தனக்கென அறிவானால், ஆக தன்னுடைய இயல்பும் இயல்பையும் அறிபவன் சிவபெருமான் தனக்கென அறிவான். எனவே தனக்கென அறிவான். தனக்கு என்பது சிவம். சிவ உயிருக்காக சிவம் அறிவான். அப்படி அந்த சிவம் அறிவித்தால் சகலமும் நுகரும் தானே. ஆக எல்லா பொருள்களையும் நுகரும். அப்ப இந்த பாடல் மூலமா உயிரினுடைய அறிவுக்கு கருவிகள் சேர்க்கையால் உலகப் பொருள்கள் அறிந்தாலும் கூட ஆன்ம அறிவு கருவிகளோடு தானே அறியாது. கருவிகள் அறிவற்றன. எனவே எல்லாம் முற்றத் தெரிந்த இறைவன் ஆன்மாவுக்காக அவன் அறிவிக்க உயிர்கள் கருவிகளை கொண்டு அறியும். எனவே ஆன்மா திருவருள் உணர்த்த உணரும் என்று இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையா நமக்கு காட்டுகிறார். 63, 64 நல்ல தொடர்புடையதை கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும். இனி இந்த ஆன்மா அறியக்கூடிய முறையில சிலர் கருத்து வேறுபாடுகள் சொல்லுகிறார்கள். சொல்லுகிறாங்க, இந்த உயிர் இருக்கிறதே அது அறிகருவிகளை கொண்டு தொழிற்கருவிகளை கொண்டு ஆன்மா அறியும் இறையருளால என்று நாம் பார்த்தோம். அப்படி என்று சொன்னால் அப்போ ஆன்மா கருவிகளை கொண்டு ஆன்மாவை முதல்வனாகி விடுவானே. எனவே ஆன்மா முதல்வனாகிவிட்டால் ஆன்மா சிவனுடைய அந்த மிகுந்த ஞானம் ஆன்மாவுக்காக நிலை பெற்று அறியும் என்றால் பசித்திருக்கும் ஒருவனுக்கு இன்னொருவன் உண்டால் என்மதன்மை அதுபோல ஆகிவிடுமே. சிவம் ஆன்மாவுக்காக அறிகிறது என்று சொன்னால் ஒருத்தனுக்கு பசிச்சா இன்னொருத்த புசிச்சா ஆகுமா என்று ஆகிவிடும் இல்லையா? எனவே சிவனுடைய ஞானத்தை கொண்டு ஆன்மா முதன்மையாக இருந்து அறிவதில்லை. ஆன்மாவுக்காக சிவனும் அறிவதில்லை என்று பிறர் கொள்கையை மறுக்கிறார். பிறர் கொள்கை என்ன? நீ இந்திரியங்களை கொண்டு ஆன்மா சொன்னீங்கன்னா ஆன்மா முதல்வனாகி விடுவான். சரி, இனி ஆன்மாவுக்காக சிவன் அறிவான் என்று சொன்னால்
ஒருத்தனுக்கு பசிச்சிருந்தா இன்னொருத்தன் சாப்பிட்ட மாதிரி ஆகுமே என்று 2 மறுப்பு கொள்கை சொன்னார்கள். அதற்கு பதிலாக ஆசிரியர் சிவனுடைய ஞானத்தை கொண்டு ஆன்மா ஒருமையாகவில்லை என்று இருக்கிறார். அப்ப என்ன செய்யும், எதற்காக இந்த அது அடுத்த பாட்டுல வருது. இப்போதைக்கு இந்த பாடல்ல மறுப்பை மட்டும் காட்டுகிறார். பாருங்க, கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டு உளம் அறியும் என்னில். இதுதான் சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுவது. கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால், உயிர் அறிகருவிகள் தொழிற்கருவிகளை கொண்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிய பெறும் என்று சொன்னால், இனி ஒருத்தன் ஞானம் கொண்டு, ஒருத்தன் சிவபெருமானுடைய ஞானத்தை கொண்டு உளம் அறியும் என்னில். உளம்னா ஆன்மா, உளம் என்பது ஆன்மாவை குறிப்பது. அந்த ஆன்மா அறியும் என்று நாம் எண்ணினால் கொள்பவன் முதலையாகும். அப்போ அந்த தொழில்படுத்துகிற சிவனுடைய ஞானத்தை கொண்டு ஆன்மா அறியும் என்றால், அப்படி அறியக்கூடிய ஆன்மாவே முதல்வன் ஆவான். தெளிவா காட்டுறாங்க பாருங்க. மேல் பாடல் என்ன சொன்னீங்க? கண்டறிய புலன்கள் கருவிகள்ல முதலா 11 கருவிகளை கொண்டு உலக பொருள்களை நுகரும்னு 62 சொன்னீங்க, படிச்சோம். 63 இறைவன் உணர்த்த திருவருள் உதவியால கருவிகளை கொண்டு அறியும் சொன்னீங்க. அப்ப உயிர் கருவிகளை கொண்டு ஒப்பற்ற முதல்வனாக இருக்கிற இறைவனுடைய ஞானத்தை கொண்டு ஆன்மா அறியும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுமையானால் கொள்பவன் முதலியாகும். கொஞ்சம் கூர்ந்து நீங்க. கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டு உளமறியும் என்னில் என்று சைவ சித்தாந்தம் கூர்மையானால் கொள்பவன் முதலியாகும், ஆன்மா முதல்வனாகி விடுவானே என்று அவர் சொன்னார்கள். இது ஒரு கருத்து. இன்னொன்று சொன்னார்கள், மண்டிய உணர்வு உயிருக்கா மண்ணி நின்று அறியும் என்னில். ஆக சிவபெருமானுடைய மிகுந்த ஞானம் ஆன்மாவுக்காக அது மண்ணி நின்று, அதாவது நிலை பெற்று இருந்து அறியும் என்று நீங்கள் கூறுவீர்களே, ஆனால் உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் பேர் உண்டலாமோ? ஒருத்தன் சாப்பிடுகிறான், அந்த சாப்பிடுபவன் ஒருத்தன் பசித்திருக்கிறான், பசித்திருப்பவனுக்காக இன்னொருத்தர் சாப்பிட்டால் அது போய் சேருமா? இதுதான் அவர்களுடைய கேள்வி. இப்ப சிவபெருமான் உயிருக்காக அறிவதில்லை இல்லையா? சிவபெருமான் உள்ளின்று அது கருவிகளை கொண்டு ஆன்மா அறியும்னா ஆன்மா முதல்வனாய் விடுவானே. ரெண்டையும் மறுத்து கடைசியா சிவபெருமானுடைய ஞானத்தை கொண்டு ஆன்மா முதன்மையாக அறியாதே, ஆன்மாவுக்காக சிவனும் அறிவதில்லை என்ற கருத்தை இதுல காட்டுகிறார். எனவே அதனுடைய நிலையில் அப்ப இறையருள் என்ன செய்கிறது என்றால், அருள் செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய மயக்கத்தை நீக்க துணை புரிவதுதான் அருள் நிலை. எனவே மயக்கம் நீங்கினால் போதும் என்று அடுத்த பாடல காட்டுகிறார். பாருங்க, அதாவது நாம் பகல் நேரம் எல்லா பொருளும் தெரியுது, இரவு நேரம் ஒரு பொருளும் தெரியல. அப்படி இரவு நேரத்துல இந்தந்த பொருளை இங்க பார்க்கணும் என்று நினைக்கின்றோம், தெரிவதில்லை.
காலையில சூரியன் வருகிறார், ஒளி வருகிறது. வந்தவுடனே எல்லா பொருள்களையும் பார்த்து அந்த ஆன்மா மகிழுகின்றன. இதை யாரு மறுக்க முடியாது. இரவு நேரம் பல பொருளை பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஒண்ணும் தெரியல. சூரிய வெளிச்சம் வருது, எந்தெந்த பொருளை பார்க்கணும்னு நினைச்சானோ அந்தந்த பொருளை பார்த்து அவர் மகிழ்கின்றார். அதை போல உயிராகிய நாம் ஆணவமாகிய இருள கட்டுண்டு இருக்கிற நிலையில எந்த பொருளையும் காணாதவற்றை அருள் வந்து நமக்கு கூடிய உடனே அவற்றை கண்டு மகிழ்ச்சி அடையும். எனவே இந்த ஒளியால் எல்லாவற்றையும் நாம் கண்டு மகிழ்ந்தோம் என்ற நினைப்பில்லாமல் தானே கண்டதாக செய்வார்கள், எண்ணுவார்கள். எனவே திருவருள்தான் நமக்கு துணை செய்தது என்பதை மறந்து தானாக எதையும் அறிந்ததாக ஆன்மா அறியும். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவுல பல பொருளை பார்க்கணும்னு நினைக்கிறோம், தெரியல, இருட்டு இருப்பதால. சூரிய ஒளி வருகிறது, எல்லா பொருளையும் பார்த்து மகிழ்றோம். அதை போல உயிர் அறியாமையாகிய ஆணவயிரில் அழுந்தி கிடக்கிறது. இறைவனுடைய திருவருளால அது இருள் நீங்க பெற்று உலக பொருள்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது. மகிழ்ச்சி அடைந்த பொழுது இந்த பொருளை பார்க்கறதுக்கு சூரியன் உதவி செய்ததுன்னு எப்படி அவன் நினைப்பதில்லை, அது போல திருவருளே நமக்கு துணை செய்தது என்பதை இந்த உயிர் மறந்துவிட்டு நாமே செய்தோம் என்று எண்ணுகிறது. அது நாம் அறியவில்லை, அருள் நமக்கு காட்டியது. இது 66வது திருப்பாடல்ல அருளால உனக்கு என்ன பயன், உன்னுடைய மயக்கம் நீங்க துணை புரிவது அருள். இது தலைப்பு. அதனுடைய விரிவு கீழே போவோம். இருள் நனி ரவிதான் வந்து எரிதலும். நனிய முதல்ல போட்டுங்க. நனி இருள் ரொம்ப கடுமையான இருட்டு. அந்த இருட்டுல ரவிதான் வந்து எரித்தலும். ரவினா சூரிய. சூரிய வந்ததும் நனி இருள் அத அங்க தெரிவதில்லை, எரித்தலும் அது வந்து போயிற்று. இரவில் எண்ணும் பொருள் நிலை கண்டு, இருட்டுல பல பொருளை பல இடத்தை பார்க்க நினைச்சிருந்த உயிர் சூரிய வெளிச்சம் வந்த உடனே பல பொருள்களை பார்த்து அந்த உயிர் மகிழ்ச்சி அடைகிறது. ஆமா, பொருள் நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமா போல அந்த பொருளை பார்த்து வெளிச்சத்துல மக்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள். அதை போல மருள் நிலை எங்கும் நீங்க உயிர் ஆணவ இருள கட்டுண்டு கிடக்கிறது. அது நீங்க திருவருள் வர உயிர் மகிழ்ந்து தன்னுள் மண்ணும் அருளையும் ஒளியும் ஆக தனக்கு அறிவித்த திருவருளே துணை செய்தது என்பதை மறந்துவிடும். ஒளியும் ஞாலத்து அறிந்தவாறு அறியுமென்றே. எனவே இந்த உலகப் பொருள்களை திருவருள் உணர்த்த அறிந்தும், ஆனா தானாகவே எதனையும் அறிந்ததாக தெரியும், அறிந்தவாறு அறியும். எனவே அந்த மயக்க அறிவை நீக்குவதுதான் அருளின் வேலை என்று 66வது பாடல். எனவே சிவனுடைய அறிவு கொண்டும் அது அறியவில்லை, ஆன்மா கருவிகளை கொண்டு முதன்மை பெறவில்லை. ஆன்மாவுக்கு இருக்கிற மயக்கத்தை போக்கியது. எது போல ஒளி வந்த உடனே காண வேண்டிய பொருள்கள் தெரிந்து மகிழ்வதை போல உயிருக்கு இருக்கக்கூடிய இருளாகிய அறிவு மயக்கத்தை நீக்கியது
திருவருள்தான் என்று இந்த திருப்பாடல்ல காட்டி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இது திருவருட்பயன்ல ரொம்ப எளிமையான பாட்டு. பக்கம் 130 மேல திருவருட்பயன் மேற்கோள உரையாசிரியர் காட்டி இருக்கிறார். காண்பான் ஒளி இருளில் காட்டிடமும் தான் கண்ட வீண் பாவம் என்னால் விடும். ரொம்ப நல்ல அருமையான கருத்து. இதே கருத்துதான். காண்பான் ஒளி, ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் ஒளி வந்தவுடனே எல்லாவற்றையும் பார்க்கிறான். உடனே இவன் சொல்லுகிறான், நானே கண்டுபிடிச்சேன்கிறான். ஆனா இவன் தான் கண்டுபிடிச்சான். ஒளி வந்தது, உலக பொருளை பார்த்தார். அப்ப ஒளியால் நாம் உலக பொருளை கண்டோம் என்று அவனுக்கு தெரியாமல் நாமே கண்டதை நினைக்கிறான் பாருங்க. அந்த வீண் பாவம் என்னால் விடும் என்று இந்த பாடல், திருவருட்பயனுடைய பாடல், ரொம்ப அழகுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம். இனி ஆன்மா ஒரு பொருளை அறிதலும் அதை நுகர்தலும் என்கிற தலைப்புல இதுவரை சொன்னதை தொகுத்து அருமையா காட்டுகிறார். இந்த 67வது பாட்டுல அறிகிற பொழுது மனம் முதலிய அந்த கரணங்கள், ஐம்பொறிகள் இவையெல்லாம் ஆன்மாவுடைய துணையினாலேதான் எல்லாவற்றையும் அறிந்திடும் இல்லையா? பொறிகளோ அந்த கரணமோ ஆன்மா இல்லை என்று சொன்னால் அறியாது. சரி, இந்த அந்த கரணமோ பொறிகளோ எந்த காலத்திலேயும் ஆன்மாவின் துணையால் அறிகிறோம் என்பது இதுக்கு தெரியுமா? தெரியாது. கண் பார்க்கிறது, ஆன்மாவுடைய துணையால் நாம் பார்க்கிறோம், கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல அந்த கரணங்களையும் அந்த ஐம்பொறிகளும் எப்படி ஆன்மாவை அறியாதோ அதை போல ஆன்மாக்கள் சிவன் துணையால் நாம் அறிகிறோம், சிவன் அருளால் அறிகிறோம் என்று நம்மை தெரியாது. அப்பொழுது நாம் பல பிறவிகளில் செய்த அந்த வினைக்கு ஏற்ப, அந்த வினைகளை அனுபவித்து கழிப்பதற்கு ஏற்ப கருவிகளை கொட்டி வினைப்பயன்களை நுகருமாறு செய்பவன் வினையின் நீங்கிய இறைவன்தான் என்பதை 67வது பாடல்ல அருமையா காட்டுகிறார். பாருங்க, அறிந்திடும் மனாதி வாயிலானவை. மனாதினா மனம் முதலா அந்த கரணம், வாயில் அறிகருவிகள், தொழிற்கருவிகள். ஆக உயிர் இந்த தொழிற்கருவிகளை துணையாக கொண்டு அந்த கரணங்கள் உள்ளே இயக்க உலகப் பொருள்களை அறிந்திடுகின்றன. ஆக மனாதி வாயிலானவை அறிந்திடும் இல்லையா? ஒரு பொருளை பார்க்கணும்னா கண் வேணும். கண்ணு அந்த கரணை இயக்கணும். அப்ப மனாதி வாயில், மனாதினா அந்த கரணம், வாயில்னா ஐம்பொறி வாயில், ஒரு பொருளை அறிந்திடும். சரி, இப்பொழுது இப்படி அறிகிற இவை அவன்தனாலே அறிந்திடும். எதன் மூலமா? ஆன்மா அறிவால உலக பொருள் அறிந்திடும். என்றும் ஒன்றும் அறிந்திடாது. ஆக ஆன்ம அறிவால ஆன்மா துணை செய்ய நாம் அறிகிறோம் என்று அந்த கரணமோ ஐம்பொறியோ அறிந்திடாது. அவை போல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா. அந்த முறையில புலனும் ஐம்பொறியும் போல ஆன்மாக்களாகிய உயிர்கள்
சிவன் துணையால் அறிகின்றோம். அறிந்திடும் அறியும் தன்மை அறியா. சிவனுடைய அறிவால் நாம் அறிகிறோம் என்பதை அறியா. அப்ப கண்மத்தொன்மை அறிந்து பல பிறப்புகள் செய்த பாவங்களை அறிந்து ஆன்மாவை நுகருமாறு அனுபவிக்குமாறு அருளுவன். அப்ப அவன்தான் இவற்றை என்ன செய்கிறான்? அருளுகிறான். அருளுவன். அப்படி செய்பவன் யாரு? அமலன் தானே. இயல்பாகவே பாசங்களிலே இருந்து நீங்கிய இறைவன் தான் என்பதை இந்த உணர்த்துகிற முறையில் ரொம்ப நல்ல பகுதி இன்னைக்கு பார்த்தது. ஆக 63 முதல் 67 வரை, 63, 64, 65, 66, 67 5 பாடல்களில ஆன்மா உலகப் பொருள்களை நுகர்வதற்கு கருவிகள் இருந்தாலும் அந்த கருவிகளை கொண்டு இறைவன் உணர்த்த ஆன்மா உணர்கின்றன. எனவே நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கருவிகளை வைத்து அதை அனுபவிக்குமாறு செய்பவன் இறைவன் என்று நிறைவு செய்கிறார். இனி அந்த இறைவன் எந்த முறையிலே நமக்கு அறிவுறுத்துகிறான் என்பதை பற்றி ஞான வாய்மை என்று 4வது தலைப்பு. ஆன்ம இலக்கணம் பார்த்தோம், அவத்தை இலக்கணம் பார்த்தோம், அறிகிற முறையை பார்த்தோம். ஆன்ம இலக்கணம், பிறகு அவத்தை இலக்கணம், பிறகு இறைவன் எப்படி அறிவிக்கின்றான், உணர்த்துகிறான் என்று பார்த்தோம். அந்த உணர்த்துகிற அறிவை இறைவன் எப்படி கொடுக்கிறான், அது 4வது தலைப்பு, ஞான வாய்மை. இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக கடவுள் தன்னுடைய திருவருளை இடமாக கொண்டு குருநாதராக வருகிறான். அந்த பகுதியை விளக்குவதுதான் ஞான வாய்மை. முதல் பாடல்ல ரொம்ப அருமையா நம்ம காட்டுகிறார். அதாவது உலகப் பொருள்களை அறிவதற்கு துணையாக இருப்பது அறிகருவிகள். அந்த அறிகருவிகள் இல்லை என்று சொன்னால் ஆன்மா உலகப் பொருள்கள்ல எதையும் அறிய முடியாது. அந்த உலகப் பொருள்களை அறிவதற்கு துணையாக இருப்பது அறிகருவிகள். உலகப் பொருள்களை அறிவதற்கு துணையாக இருக்கக்கூடிய அறிகருவிகளை கொண்டு உண்மை ஞானத்தை நாம் பெற முடியாது. அப்பொழுது உண்மை அறிவை எப்படி பெற முடியும் என்றால், நாம் பல பிறப்புகளிலே செய்த அந்த சிவபுண்ணியத்தால் இருவனை பிறகு மலபரிபாகமும் நமக்கு கிடைக்கிற பொழுது இதுவரை உயிருக்கு உள்ளே நின்று உணர்த்திய இறைவன் அவன் அருளையே இடமாக கொண்டு குருநாதராக வந்து தீக்கை செய்து அவருடைய திருவடியை அடங்குமாறு அறிவை கொடுப்பான். அவருடைய திருவடியை சேருமாறு அறிவை கொடுப்பான். இதுதான் 68வது பாடலுடைய கருத்து. நல்ல பாட்டு. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே. காணோனாதான். கண் இருக்கிறது, உலக பொருள்களை பார்க்கிறோம். இப்ப இந்த கண் இல்லை என்று சொன்னால் ஆன்மா உலக பொருள் அறியாது. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணோனாதாம். காணாது. சரி, இந்த கருவிகளை கொண்டுதானே உலக பொருள் அறிகிறோம். இந்த கருவிகளை கொண்டு நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணா. இந்த கருவிகளை கொண்டு நாம் உண்மை அறிவை பெற முடியுமா? முடியாது. பிறகு முன்னம் ஈட்டிய தவத்தினாலே, நீ முற்பிறப்புகளில செய்த தவம். தவம் என்பது சிவத்தை வழிபடுவதுதான் தவம்.
அந்த தவத்தின் படிநிலைகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம், சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்று திருவாசகம் காட்டுகிறது. அந்த சரியை, கிரியை, யோகத்திற்கு ஏற்ப அந்தனுடைய செயலால் உனக்கு இருவினைகள் ஒப்பும் திருவுருள் வீழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வரும். அப்பொழுது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருந்து உணர்த்தி வந்த கடவுள் உனக்கு குருநாதராக வருவார். அப்படி குருநாதராக திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்து அவர் பாச நீக்கத்தை செய்வார். பிறகு அவர் உபதேச மந்திரத்தை கொண்டு நல்லறிவை வழங்குவார். அந்த அறிவின் மூலம் இறைவனுடைய திருவடியாகிய பேரத்தை பெற முடியும். இதுதான் குருநாதர் வந்து செய்யக்கூடிய செயல் என்பதை 68வது பாட்டு, நல்ல பாட்டு பாருங்க. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணோனாதாம் நாட்டியவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணா முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கொட்டிடும். இவற்றை நீக்கி குறை களல் குறுகுமாறே என்று இந்த பாடல் ரொம்ப அருமையான திருப்பாடல். அது கீழே விளக்கம் உரையாசி நல்ல மேற்கோள் காட்டுகிறார். முச்சை தவத்தின் ஈட்டும் முடிவிலா இன்பமான என்று கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றில அந்த முச்சை தவத்துக்கு காரணமா கண்ணப்பர் அங்க வந்தார் என்ற கருத்தையும் காட்டியிருக்கிறார். இனி ஞானத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய அந்த செயல் ஞானத்தின் இயல்பு என்ற தலைப்பை கீழே கொடுக்கிறார். அதாவது நல்ல ஒரு ஸ்படிகக்கல், அந்த ஸ்படிகக்கல் இருக்கிறதே அது எல்லா நிறங்களையும் அது காட்டும். அப்படி எல்லா நிறங்களையும் படிகக்கல் காட்ட வேண்டும் என்று சொன்னால் சூரிய ஒளி வந்தாதான் காட்டும். எனவே சூரிய ஒளி படிகக்கல்ல எல்லா நிறத்தையும் பக்கத்துல நிறத்தை காட்டுவதை போல இந்த உலகத்தில் ஆன்மா தத்துவங்களை பொருந்து செயல்படுகிற பொழுது அறிவுடையது அறிவற்ற அந்த பொருள்கள் அந்த தன்மைகளை ஆன்மா தானே பொருந்தாமல் ஆன்மா நல்ல பயன்களை பெறுமாறு எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிவ அருள்தான் உண்மை ஞானம் என்று கூறுவார்கள். 69வது பாடலில் திரண்ட கருத்து. பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளி. பன்னிறம் கவரும் தொன்மை எல்லா நிறங்களையும் தன்னுடைய நிறமாக கவரக்கூடிய பழமையான பளிங்கு. அது எந்த பொருள் சார்ந்தோ அதை காமிக்கும். அது தொன்மை படிக நீடு ஒளி. அது எதனால கிடைத்தது? ஞாயிறினுடைய ஒளியால் கிடைத்தது நீடு ஒளி. அந்த பன்மை அதை போல மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளர் ஒளி போல். அந்த படிகத்திலே கூடிய அந்த பளிங்கு ஒளி பல நிறங்களையும் அது விளங்கும் தன்மையை கொடுப்பது சூரியனுடைய ஒளி. அதை போல பன்மை மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளரொளி போல். வளரொளி சூரிய ஒளி. வையம் தன்னகம் பயிலும் நல் சிச்சடங்களின் தன்மை தாவா நன்னலம் பெற. ஆக இந்த உலகத்திலே பையம்னா உலகம், தன்னகம் பயிலும். ஆக இந்த உலக பொருள்கள்ல பொருந்தி செயல்படக்கூடிய நிலையில் நல் சித் சடம். சித் என்பது அறிவுடையது, சடம் என்பது அறிவில்லாதது. ஆக அறிவுடையதும் அறிவுற்றதுமான அந்த
பொருள்களின் தன்மை தாவா நன்னலம் பெற, அந்த பொருள்களின் தன்மைகளை தான் பொருந்தாமல் ஆன்மாக்கள் நன்னலம் பெற, நல்ல சொல்லாட்சி, நற்பயன்களை பெறும். நன்னலம், நல்ல நலம். இந்த சொல் கட்சி முனிவர் பின்னால பேரூர் புராணத்துல நன்னலம் பெறுவதுண்டேல் தீமையும் நன்மையாகும், செந்நலம் இழப்பதானால் காட்டுகிறார். உயிர்கள் பெற வேண்டியது நன்மையான நலம். உலகத்துல பெறுவது துன்பம் நீக்கி இன்பமாக வாழ்வது நலம். இறைவனோடு பேரின்பத்தில் சேர்வது நன்னலம். அந்த சொல்லாட்சி பாருங்க, நன்னலம். நன்னலம் என்பது எது? பேரின்பம், வீடு பேரு. அந்த நன்னலம் பெற, அந்த உண்மையான நன்னலத்தை ஆன்மாக்கள் பெற நிறைந்த ஞானமே ஞானம். அப்போ சிவபெருமானுடைய அறிவுதான் உண்மை. அந்த அறிவு, அதன் மூலமாகத்தான் ஆன்மா நன்னலத்தை பெற முடியும் என்று இந்த பாடல்ல காட்டுகிறார். இனி இந்த உயிர்கள் கருவிகளோடு கூடியிருக்கிற பொழுது மயக்க அறிவு இருக்கும். அந்த கருவிகளின் மூலமாக அறியக்கூடிய அறிவை விட்டு திருவருளால் அறிகிற பொழுது, திருவருள் அறிவால் அறிகிற பொழுது அது ஒளியாக நிற்கும். இதை 70வது பாடல். ரொம்ப நல்ல கருத்து, எளிமையானது. பாருங்க, மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை. மாயை, மாயை இறைவனுக்கு ஒரு சடசக்தி. அந்த மாயையிலே இருந்து கிடைக்கக்கூடிய உடம்பு முதலியவைகள் மாமாயை. அந்த மாமாயை மாயாவரும் இருவினை. அந்த மாமாயை கெடாமல் இருக்கிற பொழுது வருவது இருவினை. அந்த இருவினையின் வாய்மை, வாய்மை என்பது பயன், வாய்மை என்பது பயன். அந்த இருவினையின் வாய்மை ஆய ஆர் உயிரின் மேவும் மருளினால் இருளா நிற்கும். அந்த இருவினையின் பயன் புண்ணிய பாவங்கள் ஆன்மாவுக்கு பயனை நுகருகிற பொழுது, அறியாமையை இருக்கிற பொழுது மயக்க நிலை பெறும். ஆக இருவினையின் பயனான புண்ணிய பாவங்கள் அனுபவிக்கிற பொழுது அறியாமையாகிய அந்த நிலையில ஆன்மாவுக்கு மருளினால் இருளாய் நிற்கும். அப்ப மயக்க நிலையில இருக்கும். இனி மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை. மாயை ஜடசக்தி, மாமாயை நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உடம்பு முதலியவைகள். மாயா மாய்ந்து போக, மேல மாயானா அது கெடாம, இங்க மாயானா அது கெட்டு போக. மாய வரும் இருவினையின் வாய்மை. அப்படி அந்த மாயை, அந்த கருவிகள் எல்லாம் மாய்ந்து போக இருவினையின் பயனாகிய புண்ணிய பாவங்கள் என்ன செய்யும்னார், உண்மை பயனை நுகரும். ஆய ஆறுயிரில் மேவும். அந்த உண்மை பயன் வந்து சேரும். அருளினால் ஒளியாய் நிற்கும். திருவருள் மேவிய பொழுது அந்த ஞானம் நமக்கு முன்னிற்கும் என்று 70வது பாடல் மிகச்சிறந்த பாடலாக நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார். இதில் சொல்லக்கூடிய மாயை மாமாயை என்ற சொல்லுல மாயை என்பதை அசுத்தமாயை என்றும் மாமாயை என்பதை சுத்தமாயை என்றும் சொல்லுவார்கள். ஆனால் அசுத்தமாயை தான் நமக்கு மயக்கத்தை தீமை தவிர
சுத்தமாயை மயக்கத்தை செய்யாது. எனவே மாமாயை என்பது சுத்தமாயை குறிப்பதல்ல, மாயையிலே இருந்து கிடைக்கக்கூடிய மாயேயம் என்று உரை செய்வது பொருத்தம் என்று நம்முடைய உரையாசிரியர் முதுபெரும் புலவர் நமக்கு அருமையா காட்டியிருக்கிறார். எனவே மாயையின் காரியமான மாமாயை என்பதை கொஞ்சம் தொண்டர்கள் நமக்கு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இனி ஞான வாய்மை என்று நாம் பார்ப்போம். 4வது தலைப்பு ஞான வாய்மை, அதாவது அறிவின் பயன், ஞானத்தின் பயன். அது 5வது தலைப்புல நமக்கு அருமையா காட்டுகிறார். ஞான வாய்மை, அது இன்னும் விளக்கமா ஞானத்தின் பயன். இந்த உண்மை ஞானம் கிடைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னே ஒண்ணுதான், உயிருக்கு லாபம், ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபம் நமக்கு எந்த முறையில வரும் என்பதை பற்றி 5வது தலைப்பிலே காட்டுகிறார். அதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஓர்வமூர்த்தியா நிறைவு செய்தார்களுங்கய்யா. சிவாயம். வாழ்க வானவரானினம் வீழ்க தள்பூனல் எந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனையா திருவுருவம். சிவாய நம. சிவாய நம. ஐயா திருவடியை வணங்கிறேன் ஐயா. சிவாய நம.